ஆன்சி ஆன்சி சோஃபா அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆன்சி சோஃபா அவங்க தான் நிற்கிறாங்க. அவங்க செயல்பாடு என்னென்னா அவங்க மக்களுக்காண்டி நல்லா பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து எவ்வளோ தூரம் இது ரொம்ப பின்தங்கி இருந்து அவங்க படித்த ஸ்கூல் தான் ரொம்ப பின்தங்கி இருக்கு. அவங்க சொந்த செலவில் அவங்க சொந்த முயற்சியில் தான் அந்த ஸ்கூலை வந்து வளர்ச்சி படுத்தணும் அப்படின்னு அதில் உள்ள இந்த பாத்ரூம்ஸ் இதெல்லாம் நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டீச்சர்ஸ்லாம் கம்மியாக இருந்திருந்து அதை வந்து அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் நிறையா அதில் போட்டு அவங்க நல்ல ஒரு கல்வி அதில் தரமாக இருக்குது எனக்கு தெரியும். ரூபன் பொன்னுமணி வார்டு கவுன்சிலரு, அவரோட நாம் தமிழர் கட்சி கவுன்சிலரு. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு கவுன்சிலரே கிடையாது அப்படின்னு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 கவுன்சிலர் இருக்காங்க. மொத்தம் 6 கவுன்சிலர் உண்டு. அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 4 கவுன்சிலர் இருக்காங்க. இதில் வந்து ஒரு கல்லுக்கூட்டம் 10வது வார்டு கவுன்சிலர் வந்து ரூபன் பொன்னுமணி, நாம் தமிழர் கட்சி கவுன்சிலர். எந்த ஒரு தேவைனாலும் உடனே வருவார். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு தனிநபர் சிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை சாலை சரியில்லை, இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனே வருவார். அவரோட செயல்பாடுகளை வந்து 100க்கு 200 சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது அவரோட செயல்பாடு. கவுன்சிலர் ஆமாம், எங்களுக்கு கவுன்சிலர் வந்து ஆன்சி சோபாராணி. அவங்க வந்து மக்களுக்காகவே எல்லா எதுக்கு என்ன ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் சரி, அதாவது இப்போ அவங்க ஒரு பள்ளியை வந்து அவங்களே முன் வந்து அவங்களோட சொந்த செலவிலே அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கன்வாடி ஸ்கூல் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள அவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கனிம வள கொள்ளை நடந்துட்டுருக்கு. அதுலேயும் அவங்க வந்து எதுன்னா இருந்தாலும் அவங்க முன்ன வந்து செயல்படுறாங்க எங்களுக்காக. அவங்க நாம் தமிழர் கட்சியில் சார்ந்தவங்க தான். கண்டிப்பா 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 எங்களோட சப்போர்ட் ஃபுல்லும் அவங்களுக்கு தான். கல்லுக்குட்டம் வார்டு அவங்க நல்லா பண்றாங்க. எங்கள் தொகுதியில் வந்து கவுன்சிலராக இருக்கிறது வந்து ஆன்சல் சோபாராணிக்கா. அவங்க வந்து இப்போ ஸ்கூலெல்லாம் அவங்க எடுத்து அவங்க காசில் ஒரு 25 லட்ச ரூபா முடக்கி அவங்க நடத்துவாங்க. இனி அவங்க எம்எல்ஏ ஆக வந்தாங்கன்னா இதோட ரொம்ப நல்லா நடத்துவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை. அதுதான் எங்கள் கருத்து. ஆனால் சீமானன்னு தான் எங்கள் ஓட்டு.